Good morning, everyone. I hope you all fine. Today we will discuss about one of the important poem in class 6th, The Crocodile, written by Lewis Carroll. Now I will read the poem line by line. You just listen carefully. அன்பான மாணவர்களே, இன்னைக்கு நாம் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடல் த குரொக்கடைல் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாடல் வரிகளை ஒவ்வொரு லைனாக நான் படித்து காட்ட போகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. How doth the little crocodile improve his shining tail and pour the waters of the Nile on every golden scale? How cheerfully he seems to grin, how neatly spread his glass, and welcomes little fishes in with gently smiling jaws. இப்போ இந்த பாடலுடைய அர்த்தங்கள் என்ன, இந்த பாடல் வழியாக அந்த ஆசிரியர் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரிகளாகவும் ஒவ்வொரு வார்த்தைகளாகவும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கங்க. முதல்ல இதில் இருக்கக்கூடிய முதல் ஸ்டான்ஸாவை பார்ப்போம். இந்த முதல் ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய முதல் லைன் என்ன அப்படின்னு சொன்னால், ஹவு டோத் த லிட்டில் crocodile, ஹவு டோத் த லிட்டில் crocodile அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டோத் அப்படின்னா இதோடைய பழைய வெர்ஷன் என்ன சொன்னால் நம்ம சொல்கிறது தஸ். நம்ம தஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறது தான் இதுக்கு முன்னாடி டோத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஹவு டோத் அப்படின்னா இந்த இடத்துல ஹவு தஸ், ஹவு தஸ். அதாவது லிட்டில் crocodile அப்படின்னா ஒரு சிறிய முதலை, ஒரு சிறிய முதலை எப்படி செய்கிறது, ஒரு சிறிய முதலை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கான மீனிங் என்னன்னு பார்ப்போம். அதாவது crocodile அப்படின்றது, இப்போ இருக்கிற crocodile அப்படின்னு என்னென்னா a large water animal. அதாவது crocodile அப்படின்னு சொன்னால் நம்ம முதலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதலை அப்படின்றது ஒரு பெரிய நீர் விலங்கு. அதாவது ஒரு முதலை தன்னை எப்படி செய்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்றது முதல் வரிகளில் சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு இரண்டாவது லைன் என்ன அப்படின்னு சொன்னால், இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டைல், இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டைல். அது மேக் ஹிஸ் டெய்ல் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் ஷைனி. அதாவது தன் வாளை அழகாகவும் பளபளப்பாகவும் ஆக்கிறது, தன் வாளை அழகாகவும் பளபளப்பாகவும் ஆக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு சிறிய முதலை எப்படி தன் வாளை அழகாகவும் பளபளப்பாகவும் ஆக்குகிறது அப்படின்னு முதல் 2 வரிகளில் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த 2வது வரியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வார்த்தைகளுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இம்ப்ரூவ், இதில் இம்ப்ரூவ் அப்படின்னா டு மேக் பெட்டர், டு மேக் பெட்டர் ஆர் பியூட்டிஃபை. அதாவது இம்ப்ரூவ் அப்படின்னா அழகுபடுத்துதல், அழகுபடுத்துதல். நெக்ஸ்ட்டு ஷைனிங் அப்படின்னா பிரைட் அண்டு ஸ்பார்க்லிங். அதாவது தன்னுடைய உடம்பை எப்படி பளபளப்பாக ஆக்குச்சு, அந்த பளபளப்புக்கு தான் நம்ம ஷைனிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டெய்ல் அப்படின்னா த பேக் பார்ட் ஆஃப் அன் அனிமல். அதாவது அந்த விலங்கோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாலை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெய்ல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாலை நம்ம டெய்ல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த முதல் 2 லைன்கள் மூலமாக ஒரு முதலை எப்படி தன்னுடைய வாளை அழகாகவும் பளபளப்பாகவும் ஆக்குகிறது என்று ஆசிரியர் மிகவும் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். நெக்ஸ்ட்டு
இதில் இருக்கக்கூடிய மூன்றாவது வரி and pour the waters of the Nile and pour the waters of the Nile அப்படின்னு சொன்னால் அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு சொன்னால் and pour the waters of the Nile அப்படின்னு சொல்லும்போது நைல் நதியில் தண்ணீரை ஊற்றுகிறது. அந்த முதலை வந்து நைல் நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை தன்மீது ஊற்றுகிறது. அதுக்காக தான் உங்களுக்கு இங்கே ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு முதலை தன் மீது எப்படி வந்து தண்ணீரை ஊற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் இங்கே ஒரு முதலை வந்து தன் மீது எப்படி தண்ணீர் ஊற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அதாவது இந்த இடத்துல நைல் நதி அப்படின்றது நைல் அப்படின்னா இங்கே நைல் நதியை குறிக்கும். அதாவது நைல் அப்படின்னு சொன்னால் நைல் நதியை குறிக்கும். அங்கே இந்த லைனில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ் என்னன்னு சொன்னால் போர். அதாவது போர் அப்படின்னா டு ஃப்ளோ ஆர் ஸ்ப்ரிங்கிள் லிக்விட். டு ஃப்ளோ ஆர் ஸ்ப்ரிங்கிள் லிக்விட் அதாவது ஊற்றுதல், நீரை ஊற்றுதல். நீரை ஊற்றுதல் தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் போர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நைல் அப்படின்னா இந்த இடத்துல தி நேம் ஆஃப் எ பிக் ரிவர். நேம் ஆஃப் எ பிக் ரிவர் அதாவது ஒரு பெரிய நதி. அந்த பெரிய நதியில் இருக்கக்கூடிய அந்த முதலை தண்ணீரை எப்படி தன் மீது ஊற்றுகிறது அப்படின்ட்டு தான் இந்த 3வது வரியில் அந்த பாடல் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து 4வது லைனில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் ஆன் எவ்வரி கோல்டன் ஸ்கேல். ஆன் எவ்வரி கோல்டன் ஸ்கேல் அதாவது தன் உடலில் உள்ள ஒவ்வொரு பொன்னிற செதில்களிலும் தன் உடலில் உள்ள ஒவ்வொரு பொன்னிற செதிலிலும். அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய 4வது இருக்க முக்கியமான வேர்ட்ஸ் என்னன்னு சொன்னால் டிஃபிகல்ட் வேர்ட்ஸு. கோல்டன் அப்படின்னா லைக் எ கோல்ட் ஆர் இன் எ கோல்டன் கலர். அதாவது பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் மீது எப்படி தண்ணீரை ஊற்றுகிறது. இங்கே உங்களுக்கு இந்த வரைபடத்தை பார்த்தா தெரியும். ஒரு பானையின் மூலமாக ஒரு முதலை வந்து தன் மீது தண்ணீரை ஊற்றுகிறது. அந்த தண்ணீர் அந்த முதலையின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த பொன்னிற செதில்கள் மீது ஊற்றுவது போல காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது உங்களுக்கு இந்த 4 வரிகளுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதாவது ஹவு டோத் த லிட்டில் crocodile improve his shining tail and pour the waters of the Nile on every golden scale அப்படின்னு சொல்லுதுக்கான அர்த்தம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட அடுத்த ஸ்டேன்ஸா செகண்ட் ஸ்டேன்ஸா என்னன்னு நாம் பார்ப்போம். கவனமாக கேளுங்க. செகண்ட் ஸ்டேன்ஸா என்ன அப்படின்னு சொன்னால் ஹவு cheerfully he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. இப்போது இந்த 4 வரிகளை ஒவ்வொன்றா அதில் பாடலாசிரியர்னா சொல்ல வரார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளுக்கான பொருளையும் பார்ப்போம். முதல் வரி என்ன அப்படின்னு சொன்னால் ஹவு cheerfully he seems to grin. அதாவது he seems to smile very happily. அதாவது அந்த நைல் நதியில் இருக்கக்கூடிய அந்த முதலை மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டது. அதாவது அவன் புன்னகையை சிரிப்பை மிக மகிழ்ச்சியுடன் காண்பிக்கிறான். அதாவது அந்த நதியில் இருக்கக்கூடிய அந்த முதலை தன் மீது நீரை ஊற்றுவது மட்டுமல்லாமல் அதில் விளையாடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் இருக்கக்கூடிய 2வது சென்டென்ஸாவில் முதல் லைனில் சொல்லியிருக்கிறாரு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ் என்னன்னு சொன்னால் cheerfully அப்படின்னா மகிழ்ச்சியுடன் அப்படின்னு அர்த்தம். கிரீன் அப்படின்னா ஒரு அகன்ற புன்னகை, அதாவது சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது தண்ணீரில் தன் மேலே ஊற்றுவது மட்டும் இல்லாமல் அந்த முதலை மிகவும் மகிழ்ச்சியாகவும் புன்னகையுடன் காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாடல் ஆசிரியர் சொல்ல வர்றார். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அடுத்த வரி என்னன்னு சொன்னால் ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ். ஸ்ப்ரெட்ஸ் இஸ் கிளாஸ் அதாவது அவன் தனது நகங்களை ஒழுங்காக விரிக்கிறான். இந்த 2வது வரியில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் என்ன? நீட்லி அப்படின்னு சொன்னால் ஒழுங்காக, அழகாக. ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு சொன்னால் விரிக்கிறது.
அந்த முதலை தன்னுடைய நகங்களை மிகவும் அழகாக விரிக்கிறது, மிகவும் அழகாக விரித்தும் காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தல என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால், அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன், அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன். அதாவது இந்த இடத்துல வெல்கம் அப்படின்னு சொன்னால் இன்வைட் அப்படின்னு அர்த்தம். இன்வைட் அ லிட்டில் ஃபிஷ்ஷஸ் டு கம்ஸ் இன், அதாவது சிறிய மீன்களை உள்ளே வரவேற்கிறார். அதாவது அந்த முதலைகள் என்ன பண்ணுதுன்னா, நீ தண்ணீரில் தன் மேலே போட்டுக்கொண்டும் அதில் இருக்கக்கூடிய தன்னை மகிழ்ச்சியை விளையாடி கொண்டும் தன்னுடைய நகங்களை விரித்தும் அருகில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய மீன்களை தன் பக்கம் அழைக்கிறது. இந்த 3வது லைனில் இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டான்ஸால் வெல்கம்ஸ் அப்படின்னு சொன்னால் வரவேற்பது, லிட்டில் அப்படின்னு சொன்னால் சிறிய, ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா மீன்கள். நெக்ஸ்ட்டு கடைசி நம்ம பார்க்க போகிற இந்த போயமுடைய கடைசியில் என்னென்ன சொன்னால், வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ், வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்னா மென்மையாக புன்னகைக்கும் தாடைகளுடன் அப்படின்னு சொல்கிறான். ஜென்ட்லி அப்படின்னா மென்மையான, ஸ்மைல்னா புன்னகைக்கும், ஜாஸ் அப்படின்னா தாடைகள் அல்லது வாய். அதாவது இந்த பாடல் வரிகள் வழியாக இந்த பாடலின் ஆசிரியர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நைல் நதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான விலங்கு முதலை, அது அந்த நதியில் இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிடுவதற்கு ஒரு நாடகம் ஆடுகிறது. அதாவது தன் மீது தண்ணீரை ஊற்றுவதைப் போலவும், தான் மகிழ்ச்சியாகவும் புன்னகையுடன் இருப்பதும் போலவும், தான் நதிகளில் தன்னுடைய நகங்களை விரித்து விளையாடுவது போலவும் காட்டுகிறது. இதனால் அந்த முதலையின் அழகை ரசித்த மீன்கள் முதலையின் அருகில் வர ஆரம்பித்தன. அப்போது அருகில் வந்த அந்த மீன்களை இந்த முதலை உண்டது, சாப்பிட்டு விட்டது. இந்த பாடல் வழியாக எங்களுக்கு என்ன ஒரு ஸ்டோரி தெரிகிறது என்றால், அழகு எப்போதும் ஆபத்தானது. அதாவது அழகை பார்த்து மட்டும் நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ஏமாந்து விடக்கூடாது என்று இந்த பாடல் வரிகள் வழியாக இந்த பாடல் ஆசிரியர் மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கிறார். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் எங்களுடைய எடுஸ்பார்க் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். இது எங்களுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இது போன்ற பல வீடியோக்களை உங்களால் பார்க்கவும் முடியும்.